ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. போன கிளாஸ்ல வந்து கிக் எப்படி பப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட கிக்கை பப்ளிஷ் பண்ணுங்க. விளையாட்டானே. ஸோ கிக்கு முதலாவது வந்து இந்த மாதிரி கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணுங்க முதலாவது. ரெண்டாவது வந்து எஸ்சிஓ செய்யுங்க. சிஓ கட்டாயம் செய்யுங்க. அடுத்தது வந்து கிகை பப்ளிஷ் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஒன்லைன்ல வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. விளையாட்டா ஒன்லைன்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து அதாவது கிளைண்ட் வந்து மெசேஜ் பண்ண குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து ஆன்லைன் இருந்து கொள்ளுங்க. விளையாட்டா எது உங்களுக்கு மெசேஜ் வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இம்பெக்ட் ஆகும். உங்களோட ரெஸ்பான்ஸ் ரேட்னு சொல்லப்பட்டிருக்கு. 100% வந்து நீங்கள் எத்தனை வீதம் அதாவது அந்த 100%ல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க குயிக்காக என்று சொல்லி. ஸோ அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அதில் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்லைன்ல சொல்லி சொன்னால் ஜஸ்ட் என்ன செய்யுங்க சொல்லி சொன்னால் உங்களோட லைன்ல வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் லொகின் பண்ணி பார்க்குறது அவ்வளோதான். உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லொகின்ல வச்சுக்கொள்ளணும். ரைட்டா? இது வந்து உங்களோட உங்களோட கிக்கை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? அதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அழைக்கலாம். அடுத்தது ட்விட்டர். அடுத்தது கட்டாயம் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ண பாருங்க. நான் மோஸ்ட்லி வந்து நான் ஸ்கின் வந்து ஷேர் பண்ணல. வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களோட பின்ட்ரெஸ்ட்டில் வந்து ஸ்கின் உங்களோட கிக்கை வந்து ஷேர் பண்ணி பாருங்க. இப்படி சொல்லி சோசியல் மீடியாவில் என்ன செய்யுங்க உங்களோட கிக்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தது வந்து வார மெசேஜுக்கு வந்து குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஒன்லைன் இருக்கிறதுக்கு வச்சுக்கொள்ளும். சரிதானே? அடுத்தது உங்களோட எஸ்சிஓ வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும். சரிதானே? ஓகே. இப்போ நீங்கள் போடக்கூடிய கிக் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருந்து செய்யணும், ரேங்க் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செட்டப் நீங்கள் செஞ்சுக்கொள்ளணும். சரிதானே? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், இப்படி நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற டைமில், அடுத்தது வந்து உங்களோட இப்படி மெசேஜ் வர டைமில் நீங்கள் ஃபைவரில் என்ன விஷயம் செய்யணும். ரைட்டா? ஃபைவரில் நீங்கள் என்ன விஷயம் செய்யணும், அதே சேம் டைம் ஃபைவர்ல வந்து எந்தெந்த விஷயம் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். விளங்கிட்டா? ஸோ ஓகே, கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஃபைவர் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். அடுத்து வந்து கிளைண்ட் நம்ம பேசலாம். நிறைய கிளைண்ட் வந்து வருவாங்க. விளங்கிட்டா? இப்போ இந்த ஃபைவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நம்மளை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரியலான கஸ்டமர் வருவார், அதே சேம் டைம் ஃபேக்கான கஸ்டமர் வருவாங்க. இப்படின்னு சொல்லி நிறைய கிளைண்ட் என்ன செய்யும் நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அவங்களோட எப்படி பேசணும், என்ன மாதிரி செய்யணும் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம டோட்டலாக கவர் பண்ண போறோம். ஓகே. இப்போ அதில் வந்து நீங்க ஃபைவர்ல வந்து இப்போ டோட்டலாக படிக்கிறீங்க. இல்லைங்களா? ஃபைவரை பார்த்தீங்க டோட்டலாக படிக்கிறீங்க. அதே சேம் டைம் உங்க எஸ்சி எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல்லாக ஓகே. அதில் நீங்கள் இப்போ ஃபைவரில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து கம்ப்ளீட் யோர் ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைல் என்ன செய்யணும், நீங்கள் 100% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களோட ப்ரொஃபைலில் வந்து உங்களோட நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது, உங்களுடைய ஸ்கில்ஸ் மென்ஷன் பண்ணுறது, உங்களோட லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணுறது, ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்டேட் பண்ணுறது, இப்படி என்று சொல்லி உங்களோட கிளைண்ட்டை நீங்கள் எப்படி எல்லாம் அட்ராக்டிவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவ் நீங்கள் என்ன செய்யணும், கிரியேட் பண்ணணும். விளங்கிட்டா? இது முதலாவது. அடுத்தது வந்து நீங்க கொடுக்குற சர்வீசஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஹை குவாலிட்டியான சர்வீஸ் என்ன செய்யணும் இருக்கணும். அதாவது கிளைண்ட் என்ன செய்யணும், உங்களோட சர்வீஸை பார்த்து அவரை எப்படி செய்யணும், சாட்டிஸ்ஃபை அடையணும். சாட்டிஸ்ஃபை அடைஞ்சு அவராகவே என்ன செய்யணும், ஃபீட்பேக் தரணும், அவராகவே டிப்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சர்வீசஸ் வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட சர்வீஸ் வந்து குவாலிட்டியாக என்ன செய்யணும், கட்டாயம் இருக்கணும். அதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டோம்னா பார்த்துக்கொள்ளுங்க. அதுல மூணாவது வந்து செட் பிரைஸ். அதாவது
உங்களோட இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ செல்லராக ஃபைவருக்குள்ள எந்த ஆகிறோம்னு சொல்லி சொன்னா நம்மளோட ஸ்கில்ஸ்ல ப்ரைஸ் வந்து என்ன செய்யணும், ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் அடிக்கணும். விளங்கிட்டா? இப்போ ஆரம்பத்துல என்ன செய்யக்கூடாது, நம்மளோட ப்ரைஸை வந்து $50 $100 அப்படி என்ன சொல்லி வைக்கக்கூடாது. அந்த ஸ்கில்ஸுக்கு நல்லா செல்லத்தை நல்லா கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு நியூ செல்லர் எந்த அளவுக்கு ப்ரைஸ் செட் பண்ணிக்கிறாரோ அதே அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், உங்களோட ப்ரைஸை நீங்க செட் பண்ணிக்கொள்ளணும். விளங்கிட்டா? இது மூணாவது. அதுக்குன்னு சொல்லி ரொம்பவே லோ ப்ரைஸுக்கு போகிறது இல்லது, அதே சேம் டைம் ரொம்பவே ஹை ப்ரைஸுக்கு சொல்லி நம்மளோட நீங்கள் வந்து ப்ரைஸை நம்ம செட் பண்ணுறது இல்லது. விளங்கிட்டானே? ஓகே. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் எஃபெக்டிவ். விளங்கிட்டா? ஓகே. இதில் வந்து கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், கீப் யூ ஃபைவர் அக்கௌண்ட்ல எஸ் மச் as possible. அதாவது உங்களோட அக்கௌண்ட் என்ன செய்வீங்க, ஆன்லைனில் வச்சுக்கணும். ஆன்லைனில் வச்சுக்கிற டைமில் இப்போ கடை திறந்திருந்தா தான் நம்ம என்ன செய்வோம், ஃபெஸ்டிவலுக்கு வந்து உடுப்பெடுக்க போவோம். கடை மூடி இருந்தா நம்ம உடுப்பெடுக்க போவோமா? போக மாட்டோம். அதே மாதிரி தான் நம்முடைய அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் இருந்தா தான் கிளைண்ட் என்ன செய்வார், மெசேஜ் பண்ணுவார். அப்படி நம்ம ஆன்லைன் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்வார், நமக்கு மெசேஜ் பண்ணுவாரா? பண்ணவே மாட்டார். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் வச்சு ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து குயிக்லி ரிப்ளை டு இன்பாக்ஸ் மெசேஜ். அதாவது உங்களுடைய ஃபைவரில் வர உங்களுடைய கிளைண்டால வர மெசேஜ் நீ என்ன செய்யணும், குயிக்காக ரிப்ளை பண்ணணும். ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும். சம்டைம் ஆஃபர் கேட்பாரு. ஸோ சம்டைம் நீங்கள் $100 உங்களோட சர்வீஸுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறேங்கன்னு சொல்லிச்சுன்னா சம்டைம் அவர் சொல்லுவார், இப்படி தான் நீங்கள் நான் உங்களோட சேவிங்ஸ் பை பண்ணணும், இந்த ஆஃபர் தாங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஆஃபர் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஆஃபர் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த செக் பாக்ஸ்ல இருக்கும். வாங்கிட்டா? அதெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது வந்து உங்களோட சேவிங்ஸ் என்ன செய்யணும், நீங்க உங்களோட சேவிங்ஸ் வந்து ஒன் டைமுக்கு டெலிவரி பண்ணணும். இப்போ நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க, நான் வந்து 2 டேஸால உங்களுடைய சேவிஸை வந்து ப்ரொவைட் பண்றேன், 2 டேஸில் உங்களுடைய சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவான்னு சொல்லி சொன்னா 2 டேஸில் என்ன செய்யணும், நீங்க டெலிவரி பண்ணிடணும். புரிஞ்சா? அப்போ டெலிவரி பண்ற டைம்ல வந்து, அதாவது அந்த டெட்லைனுக்கு முதல் நீங்க டெலிவரி பண்ற டைம்ல உங்களோட கிளைண்டோட வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று என்ன செய்யும், உங்களுக்கு பில்ட் ஆகும். புரிஞ்சா? அதே சேம் டைம் அவர் ரிபீட் என்ன செய்வார், உங்களுக்கு அவர் என்னது ஓடஸை வந்து உங்களுக்கு தாரத்துக்கு வாய்ப்பு கூடவே இருக்கு. புரியுதானே? ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். அதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களோட சேவிஸை வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லி சொன்னோம். உங்களோட சேவிஸ் மூலமா அவர் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லி சொன்னா நம்ம ஃபீட்பேக் கேட்க தேவையில்லை. அவர் ஒட்டுவாக என்ன செய்வார், நமக்கு வந்து ஃபீட்பேக் வந்து அவர் ரிவ்யூ செய்ய நம்ம கட்டாயம் அவர் என்ன செய்வார், தருவார், நம்மளோட ப்ரொஜெக்டை தருவார். விளங்கிட்டா? இப்படி மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் நம்மளோட சேவிஸ் வந்து ஓகேன்னு சொல்லி சொன்னா கிளைண்ட் வந்து நமக்கு தருவார். அப்படி அவர் நமக்கு ஃபீட்பேக் தரலைன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அவரோட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ எந்த சர்வீசஸில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லி சொன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ அது அந்த ஃபியூச்சர் ப்ரொஜெக்ட்ல வந்து எனக்கு என்ன செய்யணும், ஹெல்ப் இருக்குன்னு சொல்ற டைம்ல அதுவும் கூடவே இருக்கு. வேண்டானே? ஓகே. அடுத்தது வந்து ப்ரொமோட் யுவர் சேவிஸ். இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்களுடைய நம்மளோட கிக்கை வந்து ஃபைவருக்குள்ள என்ன செய்யலாம், ப்ரொமோட் பண்ணலாம். இது ஃபைவருக்குள்ள ப்ரொமோட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஒரு 5-6 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கணும். எடுக்கிற டைம்ல நம்ம ஃபைவருடைய ப்ரொமோஷன் டூல்ஸால என்ன செய்யலாம், நம்மளுடைய கிக்கை வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். அப்படி ப்ரொமோட் பண்ற டைம்ல நம்ம ஆர்டர்ஸ் என்ன செய்யலாம், குயிக்கெண்டும் எடுத்துக்கொள்ளலாம். விளையாட்டா? ஸோ அது எப்படி என்ன சொல்லி நம்ம உங்களுக்கு 5-6 ஆர்டர்ஸ் கிடைச்சதுக்கு பின்னால நீங்க நாங்கள் என்ன செய்வோம், நீங்க அப்படியே ஃபைவருக்குள்ளே நீங்க ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்கள் அந்த சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ பெஸ்ட்டாக வர டைம்ல இல்லை, பெஸ்ட்டாக நம்ம வர டைம்ல அந்த ஆப்ஷனை வந்து என்ன செய்ய மாட்டார், நமக்கு அந்த ஆப்ஷன் நமக்கு காட்ட மாட்டார். ரைட்டானே? ஸோ அது அடுத்தது வந்து சோசியல் மீடியாவில் அதே சேம் டைம் மற்ற உங்களோட ஃபேஸ்புக் குரூப்ல எல்லாம் வந்து உங்களோட சர்வீசஸை வந்து என்ன செஞ்சுக்கணும், உங்களோட கிக்ல லிங்கை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கணும். ரைட்டா? அதே சேம் டைம் அப்டேட்ல, அதாவது ஃபைவர் சம்பந்தப்பட்ட அப்டேட்ல என்ன செய்யணும், இருந்து கொள்வோம். குரூப்ல லீவ் ஆக தேவையில்ல, குரூப்ல இருந்து கொள்வோம். நாங்கள் என்ன செய்ய சொன்னா எதுவும் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுன்னா நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் போன நினைக்கிறேன் போன 2 மந்த்ஸுக்கு முதல் நாங்கள் எங்களோட பெச் லாஸ்ட் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வந்து அப்டேட் பண்ணோம். ரைட்டா? அதே மாதிரி சம்டைம் உங்களுக்கு என்ன செய்யலாம், வைக்கலாம். அதால நீங்க என்ன செஞ்சோம்னா அப்டேட்ல இருந்து கொள்ளுங்க. நீங்க என்ன செஞ்சோம், ரிசர்ச் பண்ணி போனா ஃபைவரை பத்தி இன்னும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க மோஸ்ட்லி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி எல்லா பாட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
அப்படி உங்களுக்கு எதுவும் இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், நம்ம சொல்லி தருவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ரிசர்ச் பண்ணி ஐடியாவோட எடுத்துக்கொள்ளலாம். விளங்கிட்டா? ஓகே. அதே சேம் டைம் உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, டே பை டே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளுங்க. விளங்கிட்டா? அதில் வந்து எப்படி புது புது நம்மளுடைய ஸ்கில்ஸில் இப்படி புது இதை கொஞ்சம் நம்ம பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லி அதை கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை வந்து டே பை டே வந்து டைம் செஞ்சுக்கணும், இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளுங்க. ரைட்டா? ஓகே. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபைவரில் வந்து செய்யக்கூடிய, அதாவது இந்த டைம் ஃபைவரில் வந்து செய்ய வேண்டிய விடயங்கள். சரிதானே? ஓகே. இப்போ அடுத்தது பார்ப்போம், நீங்கள் ஃபைவரில் வந்து எந்தெந்த விஷயம் என்ன செய்யக்கூடாது. விளையாண்டா அதுல முதலாவது வந்து தான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டோன்ட் ஓவர் ப்ராமிஸ். அதாவது உங்களோட கிளைண்டோட நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆஹ் அதாவது இப்ப ஓடஸ் தாரது அவர் தான். விளையாண்டா ஓடஸ் தாரது வந்து அவர் தான். அவர் விரும்பினா என்ன செய்வார், ஓடஸ் தருவார். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவர் போவார். இது அவர் ஓடஸ் தருவாரா இல்லையான்னு சொல்லாம இவர்கிட்ட என்ன செய்யுது, கொனஸ்டான முறையில் இல்லாம கட்டும் ஓவர் ப்ராமிஸ் செய்யுது நம்மளோட பேசுறது. அப்போ அந்த டைம்ல என்ன செய்யும், நம்ம ஓடஸ் வந்து கிடைக்க மாட்டாது. அப்போ அவர் நினைப்பாரு ஸ்கீம் பண்ண பாரு, அவரே நினைப்பாரு. அப்போ அதில் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஓவர் ப்ராமிஸ் வந்து அவருக்கு பண்ணக்கூடாது. இது முதலாவது. சரிதானே? அடுத்தது வந்து டோன்ட் வயலேட் ஃபைவர் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதாவது ஃபைவர்ல வந்து சில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அதுல வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றது விளையாண்டா எனி டைம் ஆன்லைன்ல இருக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றது. அடுத்தது வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்றது. இப்படி எல்லாம் யூஸ் பண்ற டைம்ல நம்மளோட அக்கௌண்ட் என்ன செய்யும், சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு, டேர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூடவே இருக்கு. சரிதானே? எனி டைம் ஆன்லைன் இருக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். சம்டைம் ஃபைவர் ஃபைன் பண்ற டைம்ல நம்மளோட அக்கௌண்ட் என்ன செய்யும், சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விளங்கிட்டா? ஓகே. அடுத்தது வந்து டோன்ட் என்கேஜ் இன் பிளகரிசம். அதாவது இதுல எந்த சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, மற்றவங்களோட கிக் அப்படியே காப்பி பண்ணி அது கிக் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா டிஸ்கிரிப்ஷன் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா சம்திங் மற்றவங்களோட இதை அப்படியே காப்பி பண்ணி ரிப்பீட் நம்ம இதுல போறல. விளங்கிட்டா? அதை இன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. கிரியேட் ஒரிஜினல் கண்டென்ட் ஃபார் யுவர் கிக் என் எவிட் பிளகரிசம் ஆல் ரிப்பீட் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. விளங்கிட்டானே? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். இல்லை நான் கிளாஸ்ல இருக்கேன், முடியாது. ஓகே. அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, மற்றோட தேர்ட் பார்ட்டிட்ட கிக் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட கிக்ல என்ன செய்யறதில்ல, பேஸ் பண்றதில்ல. நீங்க யூனிக் என்ன செய்யணும், அதை நீங்க கிரியேட் பண்ணுங்க. சரிதானே? இதான் வந்து மூணாவதுல சில. அடுத்து நாலாவதுல வந்து டோன்ட் ஸ்பேம் யுவர். ஓகே. இதுல என்ன செய்யணும் சொன்னா, சம்டைம் உங்களோட மெசேஜ் பண்றவங்க, உங்களோட கிளைண்ட் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி மெசேஜ் பண்றவங்க இப்ப இப்படித்தானே, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்வோம். சரி, இதை நம்ம இதை விடுவோம், இதை விளங்க முதல், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முதல் நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணுவோம். அலி எக்ஸ்பிரஸ் ரைட்டா? இப்போ நீங்க அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று பை பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம எப்படி செய்வோம், நம்ம டைரக்டா போவோம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுவோம், நம்ம பேச்சஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளோட கார்டை கொடுத்து என்ன செய்வோம், பேச்சஸ் பண்ணுவோம், நம்மளோட அட்ரஸையும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஒன் டைமுக்கும் நம்மளோட அட்ரஸுக்கு என்ன செய்யும், நம்மளோட ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். விளையாட்டா இதான் வந்து நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல செய்யற மெத்தட். ஓகே தானே? ஓகே. இப்ப நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து ப்ரொடக்ட வாங்குற டைம்ல, ஏதாவது ஒன்று வாங்குற டைம்ல அந்த ப்ரொடக்டை அந்த ப்ரொடக்டை வந்து யாரு செல் பண்றாரோ அவர்கிட்ட நம்ம போய் உங்களோட எனக்கு மெயில் அனுப்புங்க, உங்களோட மெயில தாங்க, நான் உங்களோட ப்ரொடக்டை வாங்க போறேன். உங்களோட யூசர் நேம், உங்களோட டெலிகிராம் யூசர் நேம் தாங்க, நான் ப்ரொடக்ட் வாங்க போறேன். உங்களோட பேங்க் டீடைல்ஸ் தாங்க, நான் ப்ரொடக்ட் வாங்க போறேன். அடுத்து வந்து உங்களோட உங்களோட என்ஐசி போட்டோவை சென்ட் பண்ணுங்க, உங்களோட பாஸ்போர்ட் போட்டோவை சென்ட் பண்ணுங்க, நான் ப்ரொடக்டை வாங்க போறேன் என்ன சொல்லி நம்ம இப்படி கேட்போமா? இப்படி கேட்கவே மாட்டோம். இப்படி யாரு கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா அவர, அதாவது அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸை யாரெல்லாம் வந்து ஹெட் பண்றதுக்கு ஐ மீன் அவரை பர்சனல் டீட்டெயில் கலெக்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் திங்க் பண்ணி வராங்களோ அவங்க தான் இப்படியான டீட்டெயில்ஸ் வந்து
அந்த அலி எக்ஸ்பிரஸ் நம்ம கேட்போம். அப்படி இல்லை நம்ம ஓனா ப்ராடக்ட்டை வாங்க போற மாதிரி சொல்லி சொன்னா நம்மளோட நோக்கம் வந்து ப்ராடக்ட்டை வாங்குறான்னு சொல்லி சொன்னா நம்ம ஜஸ்ட் போய் கார்டை வந்து கொடுத்துட்டு நம்ம சல்லியை பே பண்ணிட்டு அட்ரஸையும் பே பண்ணுவோம், ப்ராடக்ட்டை வந்து சரி ஒன் டைம்ல வந்து அந்த அலி எக்ஸ்பிரஸ் வந்து ப்ராடக்ட் வரும். அதே மாதிரி தான் இந்த ஃபைவர்லையும் கான்செப்ட். இல்லைங்களா? நம்மளுடைய சேவிசஸ் வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு வேணும் என்று சொல்லி சொன்னா கிளைண்ட் என்ன செய்வாரு, நம்மளை கண்டக்ட் பண்ணுவார். இப்படிதான் உங்களோட கிளைண்ட் உங்களோட சேவிஸ் வந்து எனக்கு தேவை, நான் என்ன செய்யறேன் பை பண்றேன், இதை ஆஃபர் தருவீங்கன்னு கேட்பாரு. அவர் சொல்லுவாரு. அதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஐயா ஒரு ஆஃபர் வேணுமானே ஆஃபர் தாரம்னு சொல்லி ஆஃபரை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த ஆஃபர் அவர் எக்ஸெப்ட் பண்ணுவார். எக்ஸெப்ட் பண்ணிட்டு அந்த சர்வீசஸ் வந்து அவர் என்ன செய்வார், பை பண்ணுவார். இப்படித்தான் ஃபைவர் நடக்குது. அதுவும் இல்லாம இப்போ சில கிளைண்ட் வந்து சொல்லுவாரு, நான் உங்களோட சர்வீஸை வந்து வாங்க போறேன், உங்களோட மெயில தாங்குவோம், நம்ம மெயில பேசுவோம், உங்களோட மெயில பாஸ்வேர்டு தாங்க, நம்ம மெயில பாஸ்வேர்டை பேசுவோம். அதே சேம் டைம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தாங்குவோம், நான் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்க போறேன். அடுத்து வந்து உங்களோட நேஷனல் ஐடென்டி டீடைல்ஸ், அதே சேம் டைம் உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ நீங்க திங்க் பண்ணிக்கொள்ளுங்க, இவங்க எல்லாம் உங்களோட ப்ரொடெக்ட் உங்களோட சர்வீசஸ் வந்து பை பண்ற போறவங்க இல்லை, இவங்க எல்லாம் வந்து ஸ்கீம். விளங்கிட்டா? ஸோ அப்ப இந்த மெசேஜ் வர டைம்ல நீங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், உங்களோட சேவிஸ் எந்த சேவிஸ் உங்களுக்கு தேவையான சேவிஸ் சொன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து டிரெக்டாக நீங்க பை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து மெயில்ல பேசுறது, வாட்ஸ்அப்ல பேசுறது, டெலிகிராம் பேசுறது எல்லாம் வந்து ஃபைபருடைய அல்கரிதம், அதாவது ஃபைபருடைய பிரைவேசி அண்ட் பாலிசிக்கு வந்து நம்ம எவாய்ட் பண்றோம். இதுல வந்து ரூல்ஸ் இல்லை. ஸோ அப்படி வேணும்னு சொல்லி நீங்க ஃபைபர்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே சேம் டைம் நீங்க என்ன செய்யலாம், ஃபைபர்ல வந்து இந்த சேவையை வந்து நீங்க பை பண்ணிக்கொள்ளுங்க சொல்லி நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்படியான பேசணும். இல்லை தானே? ஓகே. இப்போ அடுத்தது வந்து இதுல பார்த்தோம். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரைட்டா, இந்த பிக்சரை பாருங்க. இதுல வந்து இப்போ அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க, இப்படித்தான் நான் உங்களோட டெக்ஸ்ட் பண்றேன், உங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தேன். போன்ல போய் ஓப்பன் பண்ணலாம், நோ இஷ்யூ. சரிதானே? இதுல பாருங்க, நான் உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்தேன். நீங்க இந்த ஸ்கில்ஸை வந்து செய்யறதுக்கு, நீங்க ஃப்ரீலான்ஸ் ஜாப் செய்யறதுக்கு நீங்க பெட்டர் பேசன். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து இந்த ப்ரொஜெக்ட் நீங்க செஞ்சு தரணும், ஒரு $25 நான் பே பண்ணுவேன். ஸோ இந்த டெலிகிராம் யூசர் நேமுக்கு நீங்க என்ன செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், இது ஸ்கீம் தானே, நம்மளுடைய சர்வீஸ் அவனுக்கு வேணும்னு சொல்லி சொன்னா டிரெக்டா என்ன செய்யணும், அவர் பை பண்ணணும். விளங்கிட்டா? ஸோ அதான் இந்த கான்செப்ட். சரிதானே? நாம இப்படித்தான் ஸ்கீம் வந்தா இந்த பெட்டெல்லாம் வரும். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ சம்டைம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சம்டைம் உங்களுக்கு இதுலேயும் வரும், உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னா உங்களோட ஃபைவர் எப்ஸ்லையும் வரும். அந்த எப்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ற டைம்ல விளங்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாய், அவரை பேரை போட்டுட்டு இது அவர் யூசர் நேம், அவர் யூசர் நேம் என்ன செய்யட்டான், மெசேஜ் பண்ணிட்டான். விளங்கிட்டா? இதை பாருங்க, அவருக்கு மெயில் என்ன செய்யட்டான், மெசேஜ் பண்ணிட்டான்னு சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணிக்காரு. விளங்கிட்டா? இதெல்லாம் வந்து என்ன செய்யும், ஸ்கேம் தான். விளங்கிட்டா? அவருக்கு மெயிலுக்கு பண்றது, அடுத்து அவர் யூசர் நேமுக்கு ஒரு டெலிகிராம் யூசர் நேம் மெசேஜ் பண்றது, இதுல வந்து மெயில் சம்மந்தப்பட்ட ஸ்கீம். அடுத்து வந்து ஆஹ் இது வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் கேட்கறது எல்லாமே வந்து ஸ்கீமான மெசேஜ் தான். கிளைண்ட் ஃபைவர் உங்களுக்கு நினைக்கிறேன்னா இதில் உங்களுக்கு இது ஸ்கேம் மெசேஜுக்கு நம்ம ரிப்ளை பண்ண தேவையில்லை சார். இல்லை நீங்க ஸ்கேம் மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க. விளையாண்டா ஸ்கேம் மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க. எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா, இஃப் யூ வாண்ட் டு மை சர்வீஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ திஸ் private platform. I don't want my personal information. உங்களுக்கு தெரியுமே நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய ஃபைவர்ல நீங்க மெசேஜ் பண்ணி கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா தேர்ட் பார்ட்டி மூலமா வந்து நீங்க டீடைல்ஸ் கேட்க தேவையில்லை. அப்படி கேட்குற டைம்ல நம்மளோட ஃபைவருடைய ரூல்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, இன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. அப்போ ஸோ இவ்வளவு தான் என்ன செய்யணும், ஃபைவர்ல வந்து இந்த விஷயங்கள் தான் நீங்க என்ன செய்யணும், ஃபைவர்ல கட்டாயம் செய்யணும். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இப்போ அடுத்த கோர்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் ஸ்பாட் கிக் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி. ஸோ அந்த கிக் ஸ்பாட் கிக் வந்து எப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி குரூப்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ அந்த குரூப்ல என்ன செஞ்சுக்கணும்னா ஜாயின் பண்ணி இருந்து கொள்ளுவோம். இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், குரூப்ல அப்டேட் பண்ணிக்கொள்வோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களும் சரி, அதே சேம் டைம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களும் சரி, கட்டாயம் சொல்லித்த விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே சேம் டைம் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைவர்ல நீங்களும் பெஸ்ட் ஓர்டர்ஸை வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம்.
ஓகே, இப்போ உங்களுக்கு எதுவும் டவுட் சொன்னா நீங்க செட்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே புது கோர்ஸ்ல வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸ்பாட் மீட் கோர்ஸ்ல அது எப்போன்னு சொல்லி நான் என்ன செய்வோம் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணிக்கொள்றேன். ஸோ ஃபைவரை ட்ரை பண்ணுங்க. டெஸ்ட்டோட வந்து ஈஸியாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் தேவைன்னு சொன்னா எங்களோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் வந்து மெசேஜ் போடுங்க. ரிப்ளை உங்களுக்கு வரும். சரிதானே? அப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணிடாருமே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட். நம்ம அடுத்த புது கோர்ஸ்ல வந்து மீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.